Good morning, student. My name is K. Tarigeshwari, Department of Commerce, Assistant Professor in Joseph College. BCom second year, handle the paper e-commerce and its application. Meaning, first e-commerce. What is made the e-commerce? E-commerce is the activity, the electronically buying or selling of product on online service over the internet. It is a commercial activities that consider the internet. அதாவது இ-காமர்ஸ் இஸ் ஏ மின் வணிகம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து இணையத்தின் மூலமாக வாங்குவதற்கும் விற்பதற்கும் செயல்படுவதுன்னு தட் இஸ் த கால்ட் ஆஃப் இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் விச் இன் த ஹேப்பன் ஓவர் த இன்டர்நெட். நம்ம ஒரு பொருளை இணையத்தின் மூலம் இன்டர்நெட் மூலயமா வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம செய்கிறோம் இல்லையா, இஸ் த கால்ட் ஆஃப் இ-காமர்ஸ். எக்ஸாம்பிளாக அமேசான், ஓஎல்எக்ஸ். இப்போ அமேசானில் நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணால் நமக்கு உடனே கிடைக்குது இல்லையா, இ-காமர்ஸ் மூலம் வர்த்தகம் மின் வர்த்தகம் மூலயமா நமக்கு ஒரு பொருளை வாங்குறோம் இல்லையா உட்காந்த இடத்துலையே, அதுதான் தட் இஸ் த இ-காமர்ஸ். அடுத்தது இ-பிஸ்னஸ். இ-பிஸ்னஸ் இஸ் டு தி இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதாவது என்னென்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆஃபீஸை வந்து நம்ம ஆஃபீஸை எப்படி நிர்வாகிக்கிறது என்பதை உணர்த்துகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது இ-பிஸ்னஸ். த இ-பிஸ்னஸ் இஸ் த ஆன்லைன் பிஸ்னஸ் ஆர் இ-பிஸ்னஸ் is any kind of business or commercial transaction that include the sharing information, access the இன்டர்நெட். அது இதுவும் எக்ஸாம்பிள் இ-பிஸ்னஸ் ஒரு மின் வணிகம் வந்து எது மேலே அமேசான், எக்ஸாம்பிள் அமேசான், ஓஎல்எக்ஸ், இபேலாம் இருக்கு இல்லையா, இஸ் த இ-பிஸ்னஸ். செகண்ட் அதோடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இ-பிஸ்னஸ். இ-பிஸ்னஸோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லோயர் காஸ்ட். நம்ம இப்போ வந்து ஒரு உட்காந்த இடத்துலே நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு அட்வர்டைஸ் த ப்ராடக்ட் வந்து நமக்கு இப்போ ப்ராடக்ட் வந்து நம்ம லோயர் காஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கிது. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த அட்வர்டைஸ் த ப்ராடக்ட், reserve the order, collect the payment and delivery goods on the lower cost. E-commerce very cost effective. அதாவது ரோல் ஆஃப் த மிடில் மேனுக்கு வந்து குறைந்த செலவிலேயே நமக்கு பயனுள்ளதாக இருக்குது இ-பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இ-பிஸ்னஸ். அதோடைய அம்சங்கள், ஃபியூச்சர் ஆஃப் த இ-பிஸ்னஸ் அதோட அம்சம் என்னென்னா, இட் இஸ் வெரி ஈஸி. என்னது ஈஸி டு செட்டப். அது ஜியோகிராஃபில் பவுண்டர்ஸ் இஸ் என்ன, நோ ஜியோகிராஃபில் பவுண்டர்ஸ்னால் என்னென்னா, தி புவியியல் எல்லைகள் இவங்களுக்கு இதுக்கு இல்லை. அடுத்தது ஃப்ளெக்சிபிள் பிஸ்னஸ் ஹவர்ஸ், நெகிழ்ச்சியான ஒரு வணிக நேரத்தை நமக்கு இ-பிஸ்னஸ் தருது. மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, காஸ்ட் லெஸ், அதாவது சந்தைப்படுத்தல் உத்திகள் அந்த செலவு வந்து குறைவாக இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு இது அரசாங்கத்தின் மானியம் கிடைக்கிறதுக்கு இது வந்து இந்த பிஸ்னஸ்ஸு உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரிஸ் ஆஃப் த இ-காமர்ஸ். இதோடைய கேட்டகரிஸில் என்னென்ன பார்த்தோம்னா, கேட்டகரிஸ் ஆஃப் இ-காமர்ஸ், அதான் மாடல் ஆஃப் இ-காமர்ஸ் கூட சொல்லலாம், பிஸ்னஸ் மாடல் கூட சொல்லலாம். இதை B2C பிஸ்னஸ் டு கன்சியூமர். பிஸ்னஸ் டு கன்சியூமர் என்னென்னா, திஸ் இ-காமர்ஸ் இஸ் கேட்டகரி ஆல்சோ த business to develop a more personal relationship with the customer. Next one B2B, business to business. Business to businessல வந்து relationship between the producer of product and wholesale who the advertise the product for purchase the consumer. அதாவது ஹோல்சேல் மூலமா மொத்தமாக கூட இந்த ஹோல்சேலர் மூலமாகவும் அட்வர்டைஸ் பண்ணுற ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும் கன்சியூமரால். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து சம்டைம்ஸ் திஸ் ஆலோ த ஆல்வேஸ் ஹோல்சேலர் டு ஸ்டே த ஹெட் ஆஃப் த காம்படிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் டு த கன்சியூமர், C2C. கன்சியூமர் டு கன்சியூமர் என்னன்னா, தி லெவல் ஆஃப் இ-காமர்ஸ் வந்து எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் தட் டேக் த பிளேஸ் ஆஃப் பிட்வீன் த கன்சியூமர். தட் இஸ் இது எப்படி சொல்லலாம்னா, the consumer to consumer the யூஸ் ஆஃப், அதாவது தி யூஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியா நெட்வொர்க்கு
கன்சியூமர் டு கன்சியூமர். சோஷியல் மீடியா நெட்வொர்க் இல்லையா, இதை வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸு, அதோடைய இபே இருக்குது. இது ஈஸியாக எக்ஸாம்பிளாக இதுக்கு என்ன சொல்லலாம், இபே தான் இதுக்கு சொல்லலாம். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் வந்து இதோட வெப்சைட்டாக இருக்குது. த கன்சியூமர் டு கன்சியூமர். நெக்ஸ்ட்டு பி டு பிஸ்னஸ், consumer to business, C2B. The e-commerce is when the consumer make the service or product available for companies of the purchase. That is இது எப்படி, அதாவது திஸ் வேர்ட் ஆஃப் இது எப்படி நம்ம கன்சியூமர் பிஸ்னஸ் வந்து எப்படி சொல்லலாம்னா, இந்த கிராஃபிக் டிசைனர் இருக்கு இல்லையா, கிராஃபிக் டிசைனர், அப்புறம் அந்த கம்பெனி லோகோ, ஃபோட்டோகிராஃபர், the taking the photo from the e-commerce ஓட வெப்சைட். நெக்ஸ்ட் ஒன் B2A வந்து business to administration. இதில் வந்து என்னன்னா, this e-commerce is category referring to the transaction between the company and business administrationல நடக்குது. திஸ் ஏரியா இன்வால்வ்டு பர்டிகுலர் ஏரியா வந்து எப்படி சொல்லலாம்னா, the particularly in area such the social security environment, the legal documents is the business to administration. Next C2A consumer to administration. Consumer to administration எப்படின்னா, the electronic transaction between the individual பர்சனலாக ஒருத்தவங்களுடைய அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இது எப்படி எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம்னா, கன்சியூமர் டு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து திஸ் இன்க்ளூட் த டேக்ஸ், ஹெல்த் ஷெட்யூல் இருக்கு இல்லையா, த அப்பாயின்மெண்ட் ஆஃப் யூஸிங் த ஆன்லைன் சர்வீஸ். இப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னாலும் ஆன்லைன் சர்வீஸ் இருக்கு இல்லையா, கன்சியூமர் டு அட்மினிஸ்ட்ரேஷன். தட் இஸ் த கேட்டகரி ஆஃப் இ-காமர்ஸ். டாபிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரெடிஷ்னல் அண்ட் இ-காமர்ஸ் கூட டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். இல்லை டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு. இல்லை இ-காமர்ஸ் இது ஆன்லைன் ஷாப்பிங் நடக்குது. அதாவது எப்படி சொன்னால், குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து எலக்ட்ரானிக் பொருள்லாம் இருக்குல்ல, இதில் லேப்டாப், மொபைல், இதெல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக இ-காமர்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்குது. ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் வந்து வர்த்தக பாரம்பரிய வர்த்தகம்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் இஸ் அ ட்ரெடிஷ்னல் அப்ரோச். அதாவது என்ன, குட்ஸ் அண்ட் சர்வீஸை ஒரு இன் பர்சன் இஸ் த இன்வால்வ்டு. ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸை ஃபேஸ் டு ஃபேஸ் ஆஃப் த டீலிங். நெக்ஸ்ட் யூசேஜில் இந்த டைம் அண்ட் மணியும் வந்து சேவ் ஆகுது. ஆனால் இதில் வந்து என்னென்னா ஸ்டில் யூசேஜில் இருந்ததுன்னா டிஜிட்டல் நெட்வொர்க் வந்து இதெல்லாம் அடைய முடியாது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் இட் இஸ் த ப்ராசஸில் எப்படி சொல்லணும்னா, த பேசிக் ஆஃப் டிஜிட்டல் நாலேஜ். இதில் வந்து எஜுகேஷனல் நாலேஜ் தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் மோடில் வந்து இட் இஸ் த எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் மோடு இருக்குது. எலக்ட்ரானிக் அண்டு டிஜிட்டல் மோடு வந்து யூஸ் ஆகுது. இதில் எப்படின்னா நான் எலக்ட்ரானிக் இல்லை மேனுவல் ஃபார்ம் தான், மனுஷனுடைய இது தான் நடக்குது. நெக்ஸ்ட் டைம் இட் இஸ் இல்லைன்னா அரவுண்ட் த கிளாக், ஒரு கடிகாரத்து மாதிரி கடிகாரம் மாதிரி இருக்குது. இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா, அவைலபிள் ஆஃப் த லோ அண்டு பயஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் த பிஸ்னஸ். பர்ச்சேஸ் இதில் வந்து நேரடியாக நம்ம இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம பார்க்க முடியாது. முன்னாடியே ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம பார்க்க நாட் பாசிபிள். இதில் வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க முடியும். இட் இஸ் த பாசிபிள் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் காமர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்வால்மெண்ட் வந்து எப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ பர்ச்சேஸ் பிஃபோர் த பாசிபிள் இன் த ட்ரெடிஷ்னல் காமர்ஸ். இதில் இன்வால்வ் த ஃபேஸ் டு ஃபேஸ் ஆஃப் த இன்வால்மெண்ட். போத் பையருக்கும் செல்லருக்கும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் த இன்வால்மெண்ட். அடுத்தது பிஸ்னஸில் வந்து மோர் பிஸ்னஸ் கேன் பி த வித்தவுட் எனி பிஸ்னஸ். இதில் வந்து டிஃபிகல்ட் டு த பர்ஃபார்ம் மோர் பிஸ்னஸ் த மாடல். அதாவது என்னென்னா, பிஸ்னஸில் வந்து இப்போது இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற பிஸ்னஸோடைய மாடல் வந்து பர்ஃபார்ம் வந்து டிஃபிகல்ட்டாக நிறைய இருக்குது. கஸ்டமரை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சால் தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்கும். இதில் வந்து இப்போ ஆன்லைனில் நம்ம இந்த ப்ராடக்ட் இப்போ சாரியோ ஏதோ ஆன்லைனில் புக் பண்ணுறோன்னா, இது நல்லா இருந்தால் நம்ம பிஸ்னஸை வந்து நிறைய பிஸ்னஸில் ஆன்லைனில் பண்ணிகிட்டே இருக்காங்க, இ-காமர்ஸ் மூலமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈஸிலி இது வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது.
மெயின்டெனன்ஸில் வந்து என்னென்னா இப்போ வந்து வேர் ஹவுஸ் குடோன்லையோ இப்போ குட்ஸை வந்து இப்போ ப்ராடக்ட் பண்ண பொருளை வந்து நம்ம வேர் ஹவுஸ் எதுலையோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும். குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் குடோன்லேயோ எதுலையோ மெயின்டைன் பண்ண முடியும். இதில் வந்து இட் இஸ் அ காஸ்ட் குறைந்த செலவில் நடக்கும். த டிஸ்பிளே டிஸ்பிளே அண்டு ஷோகேஸ் அதை ப்ராடக்ட்டை வந்து இப்போ கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விலை கம்மியாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேயில் நம்ம வந்து ஷோகேஸில் வச்சாதான் அது மெயின்டைன் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி இ-காமர்ஸ் அண்டு ட்ரெடிஷ்னல் காமர்ஸ். இ-காமர்ஸோட அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் ஆஃப் த இ-காமர்ஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு வந்து லார்ஜ் மார்க்கெட், லோயர் காஸ்ட்டு, மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டு ஸ்டில்லு, பர்சனல் மெசேஜு, அதாவது செல்ஃப் ஸ்பேஸு, ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு த கன்சியூமர், ட்ரேட் த மார்க்கெட் டிமாண்ட். தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் த இ-காமர்ஸ். டிஸ்அட்வான்டேஜில் என்னென்னா இந்த செக்யூரிட்டி வந்து ரொம்ப, அதாவது த செக்யூரிட்டி தி பிக்கஸ்ட் ட்ராபேக் ஆஃப் த இ-காமர்ஸ் இந்த இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டி, லாக் ஆஃப் த ப்ரைவசி அதிகமாக இருக்காது. அப்புறம் வந்து ஹை லேபர் காஸ்ட், அப்புறம் லீகல் இஷ்யூஸ், ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டி, அப்படின்னு டேக்ஸ் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த இ-காமர்ஸ். கிரெடிட் கார்டு, அப்புறம் ஐடி செக்யூரிட்டி இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த இ-காமர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், த ப்ராடக்ட்ஸ் சூட்டபிலிட்டியில் வந்து the certain product and service appeared more suitable for the online sales. நம்ம இப்போ ஆன்லைன் சேலில் வந்து சூட்டபிள், இந்த ப்ராடக்ட்டு சூட்டபிளாக இருக்கும் சார், appear to the more suitable of the service. Topic, global trading environment. Global trading environmentல வந்து என்னன்னா, the production, distribution, marketing, sale or delivery of goods and service by electronic means. E-commerce state of developmentல the production, distribution and marketing, sales, production உற்பத்தி, distribution மார்க்கெட்டிங், சேல்ஸு, விற்பனை, டெலிவரி ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் த எலக்ட்ரானிக் மீன்ஸ். அதாவது இந்த இ-காமர்ஸ் ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் வந்து த ஒன்லி அட் த பீயிங் ஆஃப் தி டிஜிட்டல் ஏரியா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ரீஸ்லி த ட்ரேட் ஆஃப் ஆன்லைன், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த போத் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலஞ்ச். த குளோபல் ட்ரேடிங் என்விரான்மெண்ட் இஸ் த வெரி easily